இந்த புதிய நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பேதுரு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றின பொழுது இப்படி ஒரு வார்த்தையை, ஒரு கேள்வியை கேட்கிறார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வருகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த நாளிலும் தேவனுடைய உன்னதமான அந்த ஊழியத்தில், ஆத்தும ஆதாய பணியிலே தேவனுடைய ஊழியத்திற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின் சென்று கொண்டிருக்கிற என கருமையான தேவனுடைய ஊழியர்களே, விசுவாச மக்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன் ஜீவனுக்கு ஈடாக நான் ஜனங்களையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றுகிற நமக்கு பெரிய ஆசீர்வாதமே ஆத்துமாக்கள் தானே, ஜனங்கள் தானே. கர்த்தர் அவர்களை, அந்த ஆத்துமாக்களை நமக்கு கொள்ளை பொருளாய் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். காலையில் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த விசுவாசத்தின்படியே தேவன் ஒரு பெரிய அறுவடையை நம்முடைய ஊழியங்களிலே காண செய்வாராக. இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.